ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். கோவையில் ஒரு மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணியம் பெயர் வச்சிருக்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர். அதை பற்றி சொல்லும்போது கொள்கைகளும் பாதைகளும் வெவ்வேறானவை ஆனாலும் மக்களின் நன்மதிப்பை பெற்று நாட்டுக்காக பணியாற்றிய தலைவர்களை கௌரவிக்கிறது அவசியம். அப்படி ஒரு கோரிக்கையை கோவை பிரமுகர் வச்சிருக்காரு முன்னால. அதனால அதை ஏற்று அவர் பெயரையே இந்த பாலத்திற்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த கொள்கைகளும் பாதைகளும் வெவ்வேறானவை ஆனாலும் அந்த பெயர்களை அகாமடேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப புதிய என்ன, ஏற்கனவே இருந்த பண்பாடு தான். இடையில காணாம போன பண்பாடை மீண்டும் இங்க மீட்டு நிலைநிறுத்த முயற்சி செய்கிறார்னு தோணுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சிஎஸ் பத்தி? உங்களுடைய நான் பெரிய விஷயமா பாக்குறேங்க. ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறேன். அதான் ரொம்ப பெருந்தன்மையான ஒரு சொல் இது. இவற்றை ஏற்கனவே இருக்கிறது தான். ஆரம்பத்திலிருந்தே நம்ம இதை பார்த்துருக்கோம். இவற்றையும் கலைஞர்ட்டையும் அது இருந்தது. இப்போ இவர் காமராஜர் முழுமூச்சோடு எதிர்த்தாரு அரசியல்ல. ஆனா காமராஜர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த காமராஜருடைய ஈமச்சடங்குகளுக்கு போய் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் போய் நின்றாரு. அதே மாதிரி காமராஜுக்கு அந்த நினைவு மண்டபம் கட்டுறதுக்கும் அவர் முழு மனசோட ஒப்புதல் கொடுத்தார். இதெல்லாம் மறக்க முடியாத விஷயம். இவங்ககிட்ட அந்த பண்பு கலைஞர்கிட்ட சில சமயம் பார்ப்பாங்க, ஈவு இறக்கம் எல்லாம் நடந்துக்குவான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஹி வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் மேன். ஆனா இவர் அண்ணா மாதிரி அண்ணா ஈவு இறக்கம் எல்லாம் நடந்துக்கிறது கிடையாது. பெருந்தன்மையா இருப்பார். அதை நான் பார்த்துருக்கேன். இவற்றை அந்த பெருந்தன்மையும் இருக்கு. அதே மாதிரி மற்றவர்களை மதிக்கிற பண்பு. கொள்கை வேற இருக்கலாம், பாதை வேற இருக்கலாம். ஆனா அவரும் மக்களுடைய நலனுக்காகத்தான் இருந்தார். சி சுப்பிரமணியம் மக்களுடைய நலனுக்காகத்தான் இருந்தார். எந்த விதமான பெரிய ஊழல் குற்றச்சாட்டு அதெல்லாம் எதுவுமே வராத ஒரு நபர் சி சுப்பிரமணியம். அந்த இதுல கிரீன் ரெவல்யூஷன் பத்தி அவர் சொல்லுது. அதை பத்தி எனக்கு வேற ஒரு இருக்கு. பசுமை புரட்சியில பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். பசுமை புரட்சியில சுவாமிநாதன் பசுமை புரட்சின்னு சொல்லி இதை எல்லா விதமான இதையும் வித்துக்களையும் கொண்டு வந்த சுவாமிநாதன் கடைசியில் இறுதி காலத்தில் சொன்னாரு, நேச்சுரல் ஃபார்மிங் தான் நம்ம திரும்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா இட் வாஸ் அ நெசசரி ஈவல். பல இதில் அரசியல்லையும் சமூக பொருளாதார வாழ்விலும் சில சமயங்கள் இந்த நெசசரி ஈவல் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அன்னைக்கு நம்மளுடைய பட்டினி, மக்களுடைய பட்டினியை தீர்க்கணும். அதுக்கு ப்ரொடக்ஷனை கூட்டணும். அமெரிக்கா PL 480 வீட்டு அனுப்புவாங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் போடுவாங்க. ப்ளஸ் அந்த PL 480 வந்ததுலேயே சில இதெல்லாம் தேவை விரும்பத்தகாத சில விளைவுகளும் வந்தது. ஆமா. அதனால அந்த நேரத்தில் இவர் பண்ணது ரொம்ப பெரிய காரியம். அரசியலே பார்த்தா சி சுப்பிரமணியம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஒரு ராஜாஜியுடைய ஆதரவாளர். காமராஜுக்கு எதிராக சி சுப்பிரமணியத்தை தான் ராஜாஜி நிப்பாட்டினார். ஆனால் சி சுப்பிரமணியம் தோல்வி அடைந்தார். ரொம்ப பெரிய தோல்வி அடைந்தார். காமராஜுக்கு ரொம்ப பெரிய ஆதரவு இருந்தது. ஆனால் காமராஜர் அவர் உடனடியாக தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்துக்கிட்டார். அது அவருடைய டாக்டிக்கல் மூவ். சேர்த்துக்கிட்டது மட்டும் இல்லை, அவற்றை 2 முக்கியமான பொறுப்புகளை கொடுத்தார். கல்வி, நிதி 2ஐயும் கொடுத்தார். இதுல மிக அதிகமாக பலனடைந்தது ஏழை எளியவர்களுக்கான கல்வி முயற்சிகள். இது பல பேர் இந்த விஷயத்தை சரியான பார்த்ததில்லை. இவர் நிதியமைச்சராக இருந்ததுனால கல்வித்துறைக்கு நிதி அளிக்கப்படுவது எந்த விதத்திலுமே தடை இல்லை. இவரே தான் நிதியமைச்சர். அப்போ காமராஜருடைய அந்த ட்ரீம், எல்லா இதுலையும் பட்டி தொட்டிகள் எல்லாம் பள்ளிக்கூடங்கள் இருக்க வேண்டும் சொல்லி மனதார ஆசைப்பட்டாரே, அதுக்கு இவர் உறுதுணையா இருந்தார். சி சுப்பிரமணியம் அவருக்கு போட்டியாளராக இருந்தாருங்கிறது உண்மை. ஆனா கடைசி வரைக்கும் இந்த போட்டியை மறக்கலைங்கிறதுக்கு சரியான எடுத்துக்காட்டு என்னன்னா, இந்திரா காங்கிரஸ் பிரிஞ்ச இதோட்டு காமராஜ் சிண்டிகேட்ல இருந்து பிரேக் அவே பண்ணி வந்தபோது தமிழ்நாட்டில் இந்திரா காங்கிரஸுடைய முகமா சி சுப்பிரமணியம் தான் இருந்தார். பழைய விரோதமா என்னன்னு தெரியாது, செட்டிலிங் த ஸ்கோர் அப்படின்னு இருக்கா என்னன்னு தெரியாது. அப்படி வந்தாரு. அங்க முக்கியமான பொறுப்புகள்லாம் வச்சாரு. மத்திய அமைச்சர் முக்கியமான பொறுப்புகள்லாம் வச்சாரு. இன்னொன்னு, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உடைய நலனை பத்தி ரொம்ப அக்கறைப்பட்டவர். மிஸ்ஸஸ் காந்தி 9 இடங்கள் கொடுத்தா போதும் பார்லிமெண்ட் சீட்டுக்கு, நாங்க இப்போ இதுல அசம்பிளியில கண்டெஸ்ட் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு கலைஞருடைய கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. அதான் முதல்ல ரொம்ப முரண்பிடிச்சு கேட்டு பார்த்தாங்க. அது காரணம் சி சுப்பிரமணியம் தான். 30 சீட்டோ 40 சீட்டோ கேட்டாரு.
கடைசியில் கலைஞர் வந்து சொல்லிட்டாரு, தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை முறிந்து விட்டது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் கலைஞர், நாங்க தனியா போறோம். அந்நேரம் மிஸ்ஸஸ் காந்திக்கு பார்லிமெண்ட் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். அதனால வந்து அவங்க வந்து கேட்டாங்க, நீங்க 9 கொடுத்தா போதும், நாங்க அசம்பிளி எலெக்ஷன்லயே கண்டெஸ்ட் பண்ண மாட்டோம். இதை அனௌன்ஸ் பண்ணின சி சுப்பிரமணியன், அவர் தான் அனௌன்ஸ் பண்ணணும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அனௌன்ஸ் பண்ண சி சுப்பிரமணியன் கூடவே இன்னொன்னு சொன்னார், நான் தேர்தலில் போட்டியிட போவதில்லை. அவர் நின்று 9 சீட்ல ஒன்று சேர்ந்து நிச்சயமா ஜெயிச்சிருப்பாரு, மந்திரியா இருப்பாரு. ஆனா நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தபோது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாத ஒரு நிலைமை வந்துருச்சு. மேலிடத்துடைய கட்டளைக்கு கட்டுப்படுறேன், ஆனா அதுல நான் பலனடைய மாட்டேன். இட்ஸ் அ ஹை பொலிட்டிக்கல் எத்திக்ஸ். அவர் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து மத்திய அமைச்சராக இருந்தார், இருந்து அதுக்கப்புறம் மிகச்சிறந்த திறமையான உணவு அமைச்சர் இருந்தார், சந்தேகமே இல்லாமல் திறமையான உணவு அமைச்சர் இருந்தார். பின்னாடி வந்து மகாராஷ்டிராவில் வந்து கவர்னராக இருந்தார், நரசிம்மராவ் பீரியட்ல. கவர்னர் இருந்தது வந்து அசைடு ரிமார்க்னு ஒன்று உண்டு. அசைடு ரிமார்க் வந்து எப்பொழுதுமே வந்து வேடிக்கையான சில விஷயங்கள் வந்து, இப்போ நீங்க வந்து அசைடா பேசும்போது பாலச்சந்திரன் சாருக்கு நடுவில் வந்து முடியே கிடையாது தெரியுமா, எவ்வளவு திறமையா அவர் வந்து முடியை வந்து ஸ்டைல் வச்சுக்கிறாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றீங்கன்னு வைங்க. இட்ஸ் an aside remark. நான் கேட்டேன்னா பரவாயில்ல, என் திறமையை மதிக்கிறாருன்ட்டு போவேன். இதே இது இன்னொரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் கேட்டா, எனக்கு நடுவுல முடியலன்னு நினைக்கிறியா, இதோட நீ தீர்ந்த, அது எம்ஜிஆர் பாணி. அதோட எவ்வளவு சிறந்த நண்பரா இருந்தாலும் அதோட காலி பண்ணிடுவாங்க, அது அவங்களுடைய பாணி. இப்போ சி சுப்பிரமணியம் வந்து ஒரு அசைடு ரிமார்க் ஒன்று கொடுத்ததை இவர் ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கிட்டார், இவர் வந்து நரசிம்மராவ். அண்ட் சி சுப்பிரமணியம் கிளாரிஃபைடு, இல்லை தட் இஸ் நாட் டு பி டேக்கன் சீரியஸ்லின்னு அப்படியே சீரியஸ் எடுத்தார். அவர் பதவியை ராஜினாமா பண்ண வேண்டிய சூழல் வந்துருச்சு, மகாராஷ்டிரா கவர்னர் பதவி. அப்புறம் இன்னொன்று பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், இவருக்கு பத்ம விபூஷன் கொடுக்க வழக்கமாக இந்த பத்மஸ்ரீ பட்டங்கள்லாம் கொடுக்கும்போது அந்த சம்மந்தப்பட்டவங்ககிட்ட வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அண்டர் செக்ரட்டரி ஹோம் பப்ளிக் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவார், இந்த மாதிரி இருக்கு, யூ ஆர் ரெடி டு அக்செப்ட் இட் இல்லையா அப்படின்னு கேட்பார். ஏன்னா இவங்க பட்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அது வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு கேவலமாக போயிடும், அதுக்காக. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஹோம் செக்ரட்டரி பப்ளிக் வந்து கேட்டார். இது எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அந்த ஹோம் டிபார்ட்மெண்ட் அண்டர் செக்ரட்டரி பப்ளிக் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் வந்து இப்போ அவரும் ரிட்டையர் ஆகிட்டு இதே மாதிரி. அவர் தான் என்கிட்ட சொன்னார், எனக்கு கொஞ்சம் இளையவர் அவர் தான் என்கிட்ட சொன்னார், அண்ணே முதல்ல பத்ம விபூஷன் சொன்னாங்க, இவர்கிட்ட கேட்டோம், இவர் முடியாதுன்ட்டார். எனக்கு வந்து பத்ம விபூஷன் வந்து என்னுடைய தகுதிக்கு குறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க எம்எஸ் கூட சேர்ந்து இவருக்கும் பாரத ரத்னா சரியான்னு சொல்லி கேட்டாங்க. இவர் சரின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்படித்தான் ஆச்சு, அங்கே உள்ள ஒரு சின்ன இது இருந்தது, ஆனால் இவர் வந்து ரொம்ப ஸ்டடியாக இருந்தார். அப்படின்னா எனக்கு எதுவுமே வேண்டாமேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் கவர்மெண்ட் ஹேட் டு ஆனர் ஹிம் ஃபார் ஆல் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன்னால பாரத ரத்னா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாரத ரத்னாவுக்கு வந்துங்க தகுதி படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பாரத ரத்னாவில் 190% தகுதி படைச்சவங்க தான். சில பேரை நான் ஏற்றுக்கிறது இல்லை, தகுதி படிச்சவங்க. பாபரி மஸ்ஜித் பிரச்சனை கிளப்புன்னு ஒருத்தருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்கன்னு அதை நான் ஏற்றுக்கிறது இல்லை, கொடுத்துருக்காங்க. ஆனால் இவருக்கு நேருவுக்கு எதுக்காக பாரத ரத்னா கொடுத்தாங்க, ஏன்னா ரஷ்யா வந்து இட் வாஸ் க்ளோசிங் இட் செல்ஃப் வித் த ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. தன்னுடைய கம்யூனிஸ்ட் நாடுகள் தவிர எந்த நாட்டு கூடயுமே அவங்க வந்து இவங்க டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வச்சுக்கிட்டது இல்லை. இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி நேருடைய முயற்சினால. அது வந்து ரொம்ப பெரிய சாதனை. அந்நேரம் ராஜேந்திர பிரசாத்துக்கும் நேருக்கும் பல கருத்து வேற்றுமைகள் உண்டு அந்நேரம். அது எப்படி சார், ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கண்ட்ரிய நீங்க உயிர் கொடுத்து காப்பாத்திருக்கீங்கன்னா அதுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இவங்க. அப்படிலாம் கேட்டாங்க. அதுக்காக இவர் ராஜேந்திர பிரசாத் வந்து ரொம்ப அழகா ஒன்று சொன்னார். அது அவங்கள, அதாவது அந்த 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 காலகட்ட மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு உதாரணம். அவர் வந்து சொன்னாரு, ஜவஹருக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்கணும் இதை, அவர் வந்து பாரதத்துடைய ரத்னா தானே, திஸ் அ வேர்ட் இஸ் இட். அவங்க 2 பேருக்கு இடையில பயங்கர கருத்து வேறுபாடுலாம் இருந்துச்சு. இவர் ராஜேந்திர பிரசாத் வந்து என்ன பண்ணாரு, இந்த குரு இவங்கெல்லாம் வந்து இந்த சாமியார்களுடைய பாத பூஜை பண்ணாரு. அண்ட் நேரு வாஸ் வெரி அன்ஹாப்பி. நீங்க நாட்டுடைய பிரசிடென்டா இருந்துட்டு அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு இது போய் பண்ணக்கூடாது, பண்ணாத நீங்க தனிப்பட்ட முறையில் பண்ணிருக்கூடாது, இவ்வளவு தூரத்துக்கு பப்ளிசிட்டி பண்ற அளவுக்கு பண்ணிருக்கூடாது, அது ரொம்ப பெரிய தவறுன்னு சொல்லி நேரு வருத்தப்பட்டார். இப்படியெல்லாம் கருத்து வேற்றுமைகள் இருக்கு. ஆனாலும் அவர் பாரதத்துடைய ரத்னா அப்படின்னு நினைச்சதுல எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லாத ராஜேந்திர பிரசாத் ரொம்ப சந்தோஷமா சொன்னார். அவர் கொடுக்காம யார் கொடுக்கறது அப்படின்னு கேட்டார். அதே மாதிரி மிஸ்ஸஸ் காந்தி கொடுத்தது எப்போ, பங்களாதேஷ் என்ற நாட்டை உருவாக்கி எழுவது அவங்களுக்கு வந்து பாரத ரத்னா கொடுத்தாங்க. இது மாதிரி வரிசையை சொல்லிட்டே போகலாம். எனக்கு எம்ஜிஆருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுத்தாங்கன்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் தெரியாது, எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஐ டோன்ட் நோ. ஹி வாஸ் கிவன். ஐ திங்க் இட் வாஸ் ஜஸ்ட் பொலிட்டிக்கல் ரீசன். காமராஜுக்கு பாரத ரத்னா கொடுத்ததும் பொலிட்டிக்கல் ரீசன் தான். ஏன்னா பழைய காங்கிரஸ் வந்து புது காங்கிரஸோட சேர்த்துடணும்னு சொல்லி மிஸ்ஸஸ் காந்தி நினைச்சாங்க. ஆனால் அதுக்கு முழு தகுதியானவர் காமராஜ்.
சில பேருக்கு இப்போ ஃபீல்டு மார்ஷல் வந்து மானக்ஷாவுக்கு ரொம்ப டிலே பண்ணி தான் கொடுத்தாங்க. அவருக்கு என்னைக்கோ கொடுத்துருக்கணும். அதுக்கு தகுதியானவர். அது மாதிரி காமராஜ் வந்து நிச்சயமாக தகுதியானவர். எம்ஜிஆருக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய கொடைவள்ளலா இருந்தார் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கணும்னா, ராஜா சார் அண்ணாமலை செட்டியாருக்கு அதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும். இது மாதிரி எத்தனை பேர் இருந்தாங்க. ஏன் என்எஸ் கிருஷ்ணனுக்கு கொடுத்துருக்கணும். எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு, கொடைவள்ளல் கொடைத்தன்மை என்பதை நான் கற்றுக்கொண்டது என்னுடைய குருநாதர் கலைவாணரிடம் இருந்தார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. எனிகோ வி ஆர் டைக்ரெஸிங். எல்லா விதத்திலையும் இந்த மேம்பாலம் வந்து அவருடைய பேர் டயக்ரஸிங் இல்ல சார், பழைய செய்திகளுக்குள்ள போறது ஸ்லோப்ல இறங்குற வண்டி மாதிரி, சைக்கிள் மாதிரி. அது பிரேக் போடாம போயிட்டே இருக்கும். அது இந்த மேம்பாலத்துக்கு அவர் பெயர் சூட்டினதுங்கிறது வந்து ரொம்ப பொருத்தமானது. சபாநாயகர் செல்லப்பாண்டியனுடைய பெயரை வந்து திருநெல்வேலியில் ஒரு மேம்பாலத்துக்கு சூட்டியிருக்காங்க. அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ எ வெரி வெரி குவாலிஃபைட் பர்சன். அதாவது காமராஜர் வந்து தேர்தல் செலவுகளுக்குன்னு சொல்லி பணம் கொடுக்கறதுனா அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இவர் ஒருத்தர் கையில் தான் கொடுப்பார். ஏன்னா ஒரு பைசா வந்து மிஸ்யூஸ் ஆகாமல் அப்படி செலவழிக்கப்படும். சபாநாயகராக வந்து அந்நேரம் இன்னைக்கு அவைத்தலைவர், அந்நேரம் சபாநாயகர் சொல்லுவாங்க. சபாநாயகராக இருந்த பொழுதும் மிக திறமையாக மிக நடுநிலைமையோட சபையை நடத்தினதுன்னு சொல்லி அவருக்கு. இந்த மேம்பாலம் வந்து ரொம்ப பெரிய மேம்பாலம். எப்படி மவுண்ட் ரோடை வந்து அண்ணா சாலைன்னு வச்சாங்க, இருக்கிறதுலேயே பெரிய சாலை வந்து, அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இந்த மேம்பாலம் வந்து பெரிய மேம்பாலம். சி சுப்பிரமணியத்துடைய பேர் வச்சது வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தம். நீங்க இப்போ சொல்லும் போது 2 விஷயங்கள்ல எனக்கு திரும்பவும் கேள்வி வந்தது சார். இன்றைய இந்தியாவையும் புதிய இந்தியாவையும் பழைய இந்தியாவையும் கம்பேர் பண்ணி நீங்க வந்து ஃபெர்டிலைசர்ஸ் உரங்கள் யூஸ் பண்ணியது பசுமை புரட்சியினுடைய மெயின் டிராபேக்காக பார்த்து பேசுறோம். அதாவது அப்போ உங்களுக்கு வந்து பசுமை புரட்சி மேல வந்த விமர்சனம் இந்த இடத்துல இருந்து வருது. இன்னைக்கு வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு எல்லாவற்றையும் வெளியில சொல்லாமலேயே சோதிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம், உள்ள பயிரிட அனுமதித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு நிலையாக இருக்குது. அது ஒண்ணு. இந்த மாற்றத்தை நம்ம வந்து நமக்கு தெரியாமலே நம்ம தலையில ஏத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இல்ல. அன்னைக்கு மக்களின் தேவைக்காக நெசசரி ஈவலை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஃபுட் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகணும். இன்று சில பேரின் தேவைகளுக்காக இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடை வந்து விரைவுபடுத்துறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இது ரொம்ப பெரிய வித்தியாசம். பெரிய வித்தியாசம். அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த பசுமை புரட்சியில் இன்னொன்று என்ன நடந்ததுன்னா, பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பெண்கள் பாதிக்கப்பட்டார். எப்படின்னா, எந்தெந்த வேலையெல்லாம் வந்து ஹியூமன் லேபரா இருந்ததோ அதுலாம் மெக்கனைசேஷன் கொண்டு வந்த போது, டிராக்டர் இது மாதிரிலாம் கொண்டு வந்த போது, மென் சைலண்ட்லி டுக் ஓவர் தோஸ் பொசிஷன்ஸ். அந்த டிராக்டர் டிரைவர் வேலை ஒன்று கூட பெண்ணுக்கு கிடைக்கல, எல்லாத்தையும் ஆண்கள் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ பெண்களுக்கு வேலை பறிபோனது, ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட்டும் பறிபோனது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த இதில் வந்து ரொம்ப லாபம் வருது ஆனால் லேபருக்கு வந்து ரொம்ப செலவழியுது அப்படிங்கிற நிலைமை வந்தபோது, இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் குடும்பங்கள் எல்லாம் அது வரைக்கும் பெண்கள் வந்து குடும்ப தலைவிகளாக இருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் குடும்பங்கள் அதுக்கப்புறம் சொன்னாங்க, யாரோ ஒருத்தருக்கு எதுக்கு நம்மளாம் இந்த கூலியை கொடுக்கணும், நீ போய் வேலை பாரு. அப்போ அது வரைக்கும் குடும்ப தலைவிகளாக இருந்தவர்கள் அக்ரிகல்ச்சரல் எம்ப்ளாயீஸாக வந்து தங்களுடைய ஃபீல்டுக்கு தாங்களே போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். அதனால வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும் பெண்கள் வந்து ஜெண்டரில் வந்து அஸ் அ ஜெண்டர் அவங்க பாதிக்கப்பட்டாங்க பசுமை புரட்சியில் அப்படிங்கிறது உண்மை. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கெமிக்கல் மேனுஃபேக்சரிங். அடுத்து ரெண்டாவது, இதே சப்ஜெக்டை ஒட்டிய உரையாடலை நீட்டிக்கிட்டே போறோம் சார். இருந்தாலும் பரவாயில்ல, ஜனநாயகம் பற்றிய புரிதலை நான் வளர்த்துக் கொள்வதற்காக உங்ககிட்ட அதை உரையாடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். காமராஜரை எதிர்த்து சி சுப்பிரமணியன் உட்கட்சி ஜனநாயகத்துல தலைமைக்கு போட்டியிடுகிறார். முதலமைச்சராக அவர் தேர்வானதுக்கு அப்புறம், எம்எல்ஏக்கள் அவரை தேர்வு செய்ததுக்கு அப்புறம் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவரை அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்கிறார். இதுதான் ரியல் ஜனநாயக உணர்வு, உண்மையான ஜனநாயக உணர்வு, ஜனநாயக நடைமுறைங்கிறது இதுதான். ஆனா கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பெரும்பாலானவர்கள் அவரை நிராகரித்தார்கள். அதனால அவரை நம்ம அமைச்சரவையில கூட சேர்த்துக் கொள்ள வேண்டியது இல்லைன்னு இப்போ ஒரு பண்பாடு வந்திருந்ததுன்னா அதை எப்படி புரிந்து கொள்வது? இதை பண்பாடுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வந்து வேதனையை வந்து சீரழிஞ்சு போயிட்டோம்னு அர்த்தம். இது பண்பாடும் இல்லை, சமன்பாடும் இல்லை. அதாவது காமராஜ் வந்து சரியா கணிச்சாரு. என்னைத்தான் முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள் எம்எல்ஏக்கள். ஆனால் ஒரு அமைச்சராக இருப்பதற்கு எல்லா தகுதியும் பெற்றவர் சி சுப்பிரமணியன். அதனால அவர் அமைச்சராகும். என் கட்சிக்கு நல்லது, என் ஆட்சிக்கு நல்லது, என் மாநில மக்களுக்கு நல்லது. அந்த சிந்தனை தான் இருந்தது. இதுல பெண் உழைப்பு
பெண்கள் உழைச்ச ஏரியா எல்லாவும் வந்து நவீனமயமாக்கும் போது காணாம ஆண்களால் போச்சு. கவரப்பட்டது. அப்படி ஆமா. ஆண்கள் அதை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொன்னீங்களா சார்? இந்த இடத்துல தான் பெண்களுடைய பாலிசி டிசிஷன்ஸ்ல கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இடங்கள்ல பெண்களுடைய பிரசன்ஸ் அதிகம் அப்படிங்கிற கருத்து மேலும் வலுப்பெறுகிறது. நீங்க அதை சொல்லும் போது அந்த உணர்வு வருது. ஆமா. ஆனா அரசியல்ல பெண்களையும் ஆண்களைப் போலவே சிந்திக்க பழக்கப்படுத்தி இருக்கிறோமோ அப்படிங்கிற கேள்வியும் அதோட சேர்ந்து வருது. ஆமா, ஆமா. அது இருக்கு. அத பத்தி இந்த ஜெண்டர் நான் இதுல மான்செஸ்டர்ல டெவலப்மென்ட் எக்கனாமிக்ஸ் படிச்சபோது ஒரு சப்ஜெக்ட் வந்து ஜெண்டர். அதுல. அதனால தான் நான் கொஞ்சம் அதிகமா அத பத்தி படிக்க முடிந்தது. அதுல ஒண்ணு ரொம்ப அழகா எழுதுனாங்க. அதாவது அ பல டெவலப்பிங் நேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்நேரம். வளர்ந்து வரும் நாடுகள்னு. அந்த வளர்ந்து வரும் நாடுகள்ல இருக்கிற மேல் ஷாவினிசம் காரணமாக, ஆணாதிக்க மனப்பான்மை காரணமாக, தனக்கு ஒரு பெண் குழந்தையும், ஆண் குழந்தையும் பிறந்தால், அந்த தாய் அந்த ஆண் குழந்தையை அதிகமாக சீராட்டுகிறாள். இந்த இந்த மகன் தனக்கு உதவியாக இருப்பான் பிற்காலத்தில் என்று எண்ணி அதிகமாக சீராட்டுகிறாள். அது அந்த மேல் ஷாவினிசம் அந்த 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 தாய் மேலேயும் படிந்ததன் வெளிப்பாடு. ஆனால் பல சமயங்களில் நடப்பது என்னவென்றால், அந்த மகன் கவனிப்பதை விட அவளை மகள் கவனிப்பதுதான் அதிகம். இன்னைக்கு நம்ம கிராமப்புறத்துல போய் பாருங்க. இதுதான் உண்மை. அதனால இது பெங்கால்ல வந்து ரொம்ப அழகா நான் சொல்லியிருக்கேன்ல. இப்ப பெங்கால்ல வந்து படிப்புன்னு சொல்லி வரும்போது அவங்க சொன்னாங்க. ஒரு பையன படிக்க வச்சீன்னா, இண்டிவிஜுவல படிக்க வைக்கிற. ஒரு பொண்ண படிக்க வச்சீன்னா, ஒரு பரம்பரைய படிக்க வைக்கிறேன் நான். அது உண்மையான சொல். சந்தேகமே இல்ல. அதுல மகளிர் மாநாடு ஒன்று இன்னைக்கு நடக்குது சார் பல்லடத்துல, திருப்பூர் பல்லடத்துல. திமுக மகளிர் மாநாடு அந்த மண்டலத்தின் மகளிர் மாநாடு நடத்துறாங்க. இதை பற்றி பேசும்போது அதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணணும்னு தோணுச்சு. ஆனா பெண்களுக்கான மாநாடுகள் எதற்காக? இதுக்கு உடனே வந்து இன்னைக்கு மீடியால அதை பற்றி பேசுனாங்கன்னா என்ன பேசுவாங்கங்கிறது நினைச்சு பாக்குறேன். பெண்களுடைய வாக்குகள் வேற யாருக்கோ போவதாக ஒரு முடிவுக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக, வாக்குகளை பெறுவதற்காக தனியாக திமுக பெண்களுக்கான மாநாடு நடத்துதா? தேர்தல் நெருங்குகிறது என்பதற்காக இந்த இந்த பெண்கள் மாநாடு நடத்துதா அப்படின்னு கேள்விகளோடு இந்த பிரச்சனையை அணுகுவார்கள்னு நல்லா தெரியுது. இந்த பெண்கள் மாநாடை எப்படி பாக்குறீங்க? இப்படி பல 4 மண்டலங்களாகவோ 5 மண்டலங்களாகவோ பிரிச்சு மாநாடு நடத்துறதாக திட்டமிட்டு இருக்கிறாங்கிறதும் புரியுது. தேர்தல் கண்ணோட்டத்திலேயே இதை நடத்தினாலும் அதில் நான் நினைக்கிறேன் தவறு இல்லை. தேர்தலையும் மனதில் வைத்துத்தான் நடத்துவார்கள், சந்தேகமே இல்லாம. அதுல என்ன தவறு இருக்கு? ஏன்னா இந்த பெண்கள் மாநாட்டில் பல நல்ல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட போகின்றன. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கவர்னர் வரும்போது, எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வரும்போது, அவர் வர்ற ரூட் இருக்குல்ல, அந்த சாலைகள் சீரமைக்கப்பட வேண்டும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், 2 தரம் கவர்னர் வந்திருக்காரு. எந்தெந்த சாலையெல்லாம் மோசமா இருக்குன்னு சொல்லி பார்த்து ரூட் அங்க போட்டுருவேன். போட்டுட்டு இந்த சாலைகள்லாம் உடனடியாக சீரமைக்கப்பட வேண்டும் பணத்தை வாங்கி அந்த ரோடெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவேன். அப்போ கவர்னர் வர்றாருங்கிறதுக்காக ரோடு போடுறாங்களே அப்படிங்கிற கிரிட்டிசிசத்துக்கு நடுவில் கவர்னர் வர்றதுனால வந்து சீரமைக்காத சாலைகள் சீரமைக்கப்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி தேர்தலுக்காகவே இந்த அரசியல் மாநாடு நடத்திட்டோம். ஆனால் இந்த மாநாட்டில் பெண்களின் சம உரிமை, பெண்களுடைய பொலிட்டிக்கல் அண்ட் எமான்சிபேஷன் ஆஃப் விமன் இன் பாலிடிக்ஸ் அண்ட் சோசியாலஜி அண்ட் எக்கனாமிக்ஸ் இது விவாதிக்கப்படும். ஏற்கனவே இருக்கின்ற திட்டங்கள் இன்னும் கூர்மையாக்கப்படும். இதெல்லாம் இந்த மாநாடு நடத்துறதுனால வர்ற பலன். எலெக்ஷனுக்கு சொல்லுவாங்க. அடிப்படையே என்ன? எலெக்ஷன்ல ஜெயிச்சு வரணுங்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய நோக்கமும். ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் நல்லாட்சி கொடுக்கணும். நல்லாட்சி கொடுக்கறதுக்கு இந்த முதல்வர் முயற்சி பண்றாரு. அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது சார். நீங்க ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது சார். அந்த உரிமை எல்லாம் தேர்தலுக்காக திட்டமிட்டு எல்லா வேலையும் செய்வதற்கான உரிமை எங்களுக்கு மட்டும்தான் உண்டு. அது சரி. திமுக செய்தால் அதை நாங்க வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்போம். அது தேர்தலுக்காக பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த காங்கிரஸ் உடைய மேலிட பார்வையாளர்னு ஒருத்தர் வந்து இப்ப சமீப காலமா கொஞ்சம் சத்தம் போட்டு. ஆமா, அத பத்தியும் பேசணும்னு நினைச்சேன் சார். அது ரொம்ப அவர் என்ன சொல்றாரு, யூபியை விட அதிகமா கடன் வாங்கியிருக்காங்கிறாரு. அதாவது கடன் வாங்கினா ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கா, உங்களுடைய ஜிடிபியில எத்தனை பெர்சன்டேஜ் வரைக்கும் கடன் வாங்கலாம் இருக்கு, அதுக்கு உள்ளதான் இன்னைக்கு வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்க தமிழக அரசு. ஒண்ணு. ரெண்டாவது, இவ்வளவுலாம் பேசுறாரு. 1947 இருந்து 2014 வரைக்கும் எவ்வளவு கடன் இந்திய அரசு வாங்கியிருந்ததோ அதை விட அதிகமா இந்த 11 வருஷத்துல வாங்கியிருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். இதை பத்தி காங்கிரஸ்காரரே பேச மாட்டேங்கிறாரு, திமுகவை பத்தி குறை சொல்லி பேசுறாருன்னா
சம்திங் இஸ் ராங் இன் த கிங்டம் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ல மொத்த உற்பத்தியினுடைய பங்களிப்பு, தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பும் மிக மிக அதிகமாகத்தானே சார் இருக்கு. மற்ற மாநிலங்களை விட இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கு. நீங்க கடன்களை எல்லாம் வாங்கி எங்கேயாவது தண்ணியில கொட்டிட்டாங்க அல்லது ஏதேனும் ஒரு கட்டிடத்துல கொட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்ள முடியும். சமூகத்தை கட்டமைக்கிறதுல நிதி போகுதுன்னா அதை எப்படி இவங்க வந்து குறையாக சொல்றாங்க? கன்சியூமரிஸ்ட் எக்ஸ்பென்சஸ். இப்ப நீங்க வந்து பொங்கலுக்கு கொடுக்குறீங்க, அது கன்சியூமரிஸ்ட் தானே, இப்படி எல்லாம் பேசுறாங்க. எலான் மஸ்க் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உலகை ஆளப்போகிறது அப்படிங்கிற ஒரு கூட்டம் ஒன்று நடந்தபோது அவர் சொன்னாரு, உலக ரீதியா பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு நல்ல உதவிகள் செய்யப்பட வேண்டும் சொல்லி நம்ம தீர்மானம் போடணும். ஏன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ குளோபல் இம்பேக்ட். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பல பேருடைய வேலை போகும். அப்போ நம்ம இப்பயே வந்து அவங்களுக்கு வந்து சமுதாய ஒழுங்கு கெட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம இப்பயே ஒரு தீர்மானத்தை போடணும் அப்படின்னு கேட்டார். இதுதான் தமிழகத்திலையும் இந்த மாதிரி நல்ல உதவி செய்கிற இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ரொம்ப சுருக்கமாக சொல்றதுன்னா, ஒன்றிய அரசுடைய பொருளாதார கொள்கைகள்னால சில பேர் வந்து எக்கச்சக்கமான பணம் எடுத்துக்கிறதும், பல பேர் வந்து இருக்கிற நிலைமையிலேருந்து இழந்து போறதும், ஏழைகள் இன்னும் அதிகமாக ஏழைகளாக்கப்படுவதும் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். இப்படி நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் இதை பற்றி மாநில அரசுகள் வாழாவிருந்ததென்றால் என்ன ஆகும்? நம்ம டேக்ஸ் கொண்டு வந்து அதிகமாக பணம் சேர்க்கிறோம்ல, அது எல்லாம் ரொம்ப போலீஸ்காரனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவோம் லா அண்ட் ஆர்டர் சமாளிக்கிறதுக்கு. அவங்க சம்பளத்துக்கு தான் சரியா போகும். அதுக்கு பதிலாக ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணத் தொகை கொடுக்கறதும், அதையும் தவிர அந்த நிவாரணத் தொகை என்பது வெறுமனே கன்சியூமரிஸ்டா போகாம அவங்களுக்கு பலம் தர்றதா போகணும். பொங்கலுக்கு வந்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்கறது கன்சியூமர் தாங்க. அது ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி. ஆனா இந்த இலவச பஸ் பயணம் சொன்னாங்கல்ல, அது கன்சியூமரிஸ்ட் கிடையாது. அதனால எவ்வளவு பலன் நடந்து எல்லாருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாங்களே, அது கன்சியூமரிஸ்ட் கிடையாது. லேப்டாப் கொடுத்தாங்க. இது எல்லாம் வந்து டிமாண்ட் சைட்ல செலவழிக்கிறீங்க சார். எக்கனாமிக் ப்ரொடக்ஷன்ஸ்ல டிமாண்ட் சைட்ல செலவழிக்கிறீங்க. டிமாண்ட் சைட்ல செலவழிக்கக்கூடிய, வாங்கும் சக்தியை கொஞ்சமாவது உருவாக்கக்கூடிய எந்த வேலையை செய்தாலும் அது சமூகத்துக்கு நன்மைன்னு நாங்க ஏத்துக்க மாட்டோம். எங்க கொள்கை வந்து பெருமுதலாளிகளுக்கு கொடுப்பதை மட்டுமே தான் ஆதரிக்கும். ஆமா. இதுல கவர்மெண்ட் சப்ளை சைடுக்கு மட்டும்தான். ஆமா, ஃபிளைட்ல போறது வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லணும்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ரேங்க்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் உள்ளவங்களும் ஃபிளைட்ல போகலாம். அதுக்கு முன்னாடி முடியாது. டிஎஸ்பி லெவல்ல அல்லது சப் கலெக்டர் லெவல் இது மாதிரி தான் முடியும். அப்போ அந்த சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, என்னது இது கண்டவன்லாம் ஃப்ளைட்டில் போகலான்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், இவன் ஃப்ளைட்டில் போகிறான்னா ஒரு 16 மணி நேரம் சேவ் ஆகுதுங்க கவர்மெண்ட்டுக்கு, அவன் ட்ரெயினில் போகிறத விட. அது அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ரொடக்டிவ் தானே. அப்போ மொத்தமாக சொல்லி நம்ம பார்க்கணும்ல, எவ்வளோ செலவழிச்சோம் எவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னு பார்க்கணும்ல. இல்லை, இவங்க சோசியல் ஆர்டரையே கெடுத்துருவாங்க போல. இதுதான் பிரச்சனையே சார். அதான் பிரச்சனை. யார் யாரோ வர்றாங்க போறாங்க, யாரோ கார் ஓட்டுறாங்க, ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, இது எல்லாத்துக்கும் பின்னாலையும் அறிந்தும் பேசுறவங்க இருக்காங்க, அறியாமல் பேசுறவங்களும் இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிறது இதுதான். அண்டர் ஏஜ்டு பையனுக்கு வந்து டிரைவிங் சொல்லி கொடுத்து அவன் கையில வண்டியை கொடுத்து அவன் பிளாட்ஃபாரத்தில் 4 பேரை கொண்டான்னா அது ரொம்ப பெரிய பேச்சா வராது. இப்போ அந்த மாதிரி யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு 6 மாசம் ஜெயிலு, கடுமையான பனிஷ்மெண்ட் அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்ததுன்னா இது மக்களை ஹராஸ் பண்ணது இந்த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு ஒரு செய்தி சார், இதோட சேர்த்து பேசிடலாம் சார். காங்கிரஸ் கட்சியினுடைய தினத்தை ஒட்டி கார்கே, ராகுல் எல்லாரும் கருத்துக்கள் சொல்றாங்க, பேசுறாங்க. அதுல காங்கிரஸ் தோத்து போச்சு, பதவியில இல்லாம இருக்குது, அதிகாரத்துல இல்லாம இருக்கு, காங்கிரஸ் க்ளோஸ்டு சாப்டர் அப்படின்னு எல்லாம் சொல்றவங்களுக்கு கட்சியின் நிறுவன நாள்ல ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய பலம் குறைந்திருக்கலாம், ஆனா எங்க முதுகெலும்பு வளையாமல் நேராக இருக்கிறது அப்படின்னு கார்கே பேசுறாரு சார். அரசமைப்பு சட்டம், மதச்சார்பின்மை, ஏழைகளுடைய உரிமைகள்ல நாங்க ஒருபோதும் சமரசம் செய்வதில்லை, நாங்க ஆட்சியில இல்ல, ஆனா யாருக்கும் விலை போகவும் இல்லை அப்படின்னு பேசுறாரு. ரொம்ப
அந்த வயதுல இருக்கிறவர் வந்து ரொம்ப இளைஞர் போல கருத்துக்களை முன்வைக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பேச்சாக படுகிறது. ஆமா, நிச்சயமாக. எப்படி பாக்குறீங்க? இந்த சூழ்நிலையில அப்படி காங்கிரஸ் பெருந்தலைவர்கள் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதாவது கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. நம்பூதிரிபாத் வந்து 1957. அதுக்கு வாழ்த்து செய்தி அனுப்புனது இந்தியாவுடைய பிரதமர். ஏன்னா இந்தியாவுடைய பிரதமர் வந்து சோசியலிசம் ஏன் கொண்டு வந்தாரு? இன்னைக்கு உள்ள நிலைமையில இவ்வளவு பணக்காரங்க இருக்கும்போது எல்லாரையும் வெனிசுலா ஆள் பண்ணாரு, எல்லாரையும் விரோதிச்சாரு. என்ன பண்ணாங்க? அவரை விரோதிச்சுக்கிட்டு இருக்க அம்மா தன் தலைமறைவா இருக்க அம்மாவுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. இந்த மாதிரி பண்ணிடுவாங்கன்னு இவருக்கு தெரியும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். டெமோக்ரஸிங்கிறது எவல்யூஷனரி ப்ராசஸ். இட் இஸ் நாட் அ ரெவல்யூஷனரி ப்ராசஸ். ஆனா ஒரு மாநிலத்தில் அப்படிப்பட்ட ஒரு ரெவல்யூஷனுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா வரவேற்க தகுந்தது. அதனுடைய இம்பாக்ட் மற்ற மாநிலங்களில் பரவுச்சுன்னா அது வரவேற்க தகுந்தது. இப்படி அவர் யோசிச்சார். இப்ப இன்னைக்கு வந்து இது ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க எப்படி இருக்காங்க? எல்லா இடத்துலையும் காங்கிரஸை காலி பண்ணணும். ரொம்ப ஓப்பனா சொன்னாங்களே. ஏன்னா காங்கிரஸ் ஒரு ஆல் இண்டியா லெவல் பார்ட்டி. நமக்கு வந்து ஆல் இண்டியா லெவல் அப்போசிஷன் கொடுக்க முடியாது, இவங்களால தான் கொடுக்க முடியும். அவங்கள காலி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இவங்க பக்கம் திரும்புவோம், மாநில கட்சிகள் பக்கம் திரும்புவோம். அதை காலி பண்றது தான் இருக்காங்க. டெமோக்ராட்டிக்கலி காலி பண்ணணும்னு நினைக்கல, காலி பண்ணணும் அப்படித்தான் இருக்காங்க. காலி பண்ணணும். அதாவது மூவர்ண கொடியை காலி பண்ணிட்டு காவி கொடியை ஏத்தணும். அவ்வளவுதான். அப்படித்தானா? அதுக்கு பொருள் அதான். இப்ப சமீபத்தில் ஒருத்தர் வந்து அச்சம் தெரிவிச்சாரு. திடீர்னு வந்தே மாதரத்தை பத்தி ஏன் பார்லிமெண்ட்ல இவ்வளவு பெரிய டிஸ்கஷன்? எனக்கு ஒண்ணு எனக்கு தோணுச்சு. ஆமா, சோழனுடைய செங்கோலை பத்தி ஏன் அவ்வளவு பெரிய டிஸ்கஷன்? தேவையாது. அது சோழனுடைய செங்கோலும் கிடையாது. இங்க ஒரு இதுல வந்து நகைக்கடையில வந்து பண்ணி வச்சுட்டு போனாங்க. ஒரு அதீத ஆர்வம் உள்ள சில பேர் வந்து ராஜாவாயிட்டாரு நம்ம நேரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து செங்கோலை கொடுத்தாங்க. அவர் வீட்டுல காட்சி பொருளா வச்சிருந்தாரு. செங்கோல்ல இந்த காலத்துல எதுக்குன்னு சொல்லிட்டு காட்சி பொருளா வச்சிருந்தாரு. இவங்க அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை. இவங்களுக்கு எப்பயெல்லாம் சீரியஸாக கேள்விகள் வருமோ, நாட்டுல பொருளாதாரம் சீர்வலையுது, நாட்டுல சோசியல் ஆர்டர் சீர்வலையுது அப்படின்னு நிலைமை வருமோ, அந்நேரம்லாம் இது மாதிரி கிளப்பி விடுவாங்க. இப்போ வந்தே மாதரத்தை அது மாதிரி கிளப்பி விட்டது காரணம், ஒருத்தர் வந்து எழுதுறாரு, ஏன்னா இவங்க சத்தம் போடாம வந்து வந்தே மாதரத்தை வந்து தேசிய கீதம்னு அனௌன்ஸ் பண்ணலான்னு பாக்குறாங்களா? பண்ணாலும் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா அப்படியே அனௌன்ஸ் பண்ணி அதுல ஒரு 15 நாளை கடத்தி விடுவாங்க. இந்த உலகின் பழமையான மொழி தமிழ். அதனால தமிழ் படிக்கிறதுல ஒரு ஆர்வம் வருது, தமிழ் மேல ஒரு ஆர்வம் வருது அப்படின்னு பிரதமர் பேசியிருக்கிறார் சார் நேற்று. படிக்க வேண்டியது. தமிழ்நாட்டின் அதிகாரத்தின் மீது ஆர்வம் வருகிறது, அதனால தமிழ் மீது அது ஆர்வம் வருகிறதா? இல்ல தமிழ் மேல ஆர்வம் வந்ததுனால தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும்னு ஒரு ஆர்வம் வருகிறதா? டெலிபிராம்டர்ல தமிழ் படிக்கிறவங்க எல்லாம் தமிழ் மேல ஆர்வம் உள்ளவங்க இல்ல. தமிழ் செம்மொழி உலகத்தின் செம்மொழியில ஒன்னா இருக்கும்போது சம்ஸ்கிருதத்துக்கு கொடுங்க. அதுல எந்த விதமான ஆட்சேபனையும் எனக்கு கிடையாது. ஆனா அந்த அளவுக்கு இன்னும் சொல்ல போனா அதை விட ஒருபடி மேல தமிழுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஐநால வந்து இதை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது யுனெஸ்கோ வந்து சொன்னாங்க, தமிழ் ஒன்றுதான் ஸ்போக்கன் லாங்குவேஜ், சம்ஸ்கிருதம் இல்ல, லத்தீன் இல்ல. அப்ப அதுக்கு அந்த அடிஷனல் குவாலிஃபிகேஷன் உண்டு. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும்? எல்லா யூனிவர்சிட்டிலையும், இந்தியாவில் உள்ள எல்லா யூனிவர்சிட்டிலையும் தமிழ் சாரி இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கணும். நம்முடைய மொழி உலகின் தனிச்ச மொழிகள் ஒன்னா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இட்ஸ் லிவிங் லாங்குவேஜ். இது செந்தமிழ் மட்டுமல்லையே, இது பைந்தமிழும் கூட, பயில் தமிழ் அப்படின்னு சொல்லிடுறேன். அதை விட்டுட்டு நம்ம 25 கோடி வாங்குறது கூடயே நமக்கு தாவா கலந்து போயிடும் செம்மொழி நிறுவனத்துக்கு. சம்ஸ்கிருதத்துக்கு நீங்க 1000 இது இங்க மட்டும் இல்லைங்க, கர்நாடகாவில் வந்து பேசுறாங்க. கன்னடத்தை வளர்க்கணுங்கிறதுக்காக ஒரு கன்னடா யூனிவர்சிட்டி கொண்டு வந்தோமே, அந்த கன்னடா யூனிவர்சிட்டியில வந்து வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமையில நீங்க எதுக்கு 120 கோடி ரூபாய் சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. கேட்பாங்க, நியாயமான கேள்வி. சும்மா வாயிலேயே வட சொல்லிட்டு இருக்காரு. காங்கிரஸ் தொடர்பாக பேசணும்ல சார், அந்த சில ஆபீஸ் பேரர்ஸ் அல்லது பொறுப்பு தமிழ்நாட்டு தொடர்பான சில விஷயங்களை கவனிக்கக்கூடியவர்கள் பேசுற பேச்சு வந்து எல்லை மீறி போகுது. இந்த உறவையே கெடுக்கிற அளவுக்கு நோக்கத்தோட, அந்த கெடுக்கும் நோக்கத்தோட பேசுறாங்க அப்படின்னு. அதை திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நம்ம செய்யற வேலைகள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நீங்க சாதனைகளை பற்றி, நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி, வீழ்த்த வேண்டிய பொது இலக்கை பற்றி பேசிட்டு நகர்ந்துருங்க, இதுல கவனத்தை செலுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம். ஆனா அதை பத்தி பேசிட்டு நம்ம வந்து நீங்க இஎம்எஸ் நம்பூதிரிபாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவருக்கு வாழ்த்து சொன்னார்னு சொன்னீங்கல்ல, இப்ப பேசின சப்ஜெக்ட் மாதிரியே அப்பவும் காங்கிரஸ் பிரசிடென்ட் வந்து அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றதுக்கான பணிகள்ல செஞ்சுட்டு தானே இருந்தாங்க. பிரதமர் ஒரு பக்கம் வாழ்த்து தெரிவிக்கிறாரு, நல்ல உறவை வச்சிட்டு இருக்காரு. மிஸ்ஸஸ் காந்தி தான் டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஆல் இந்தியா காங்கிரஸ் மகள். ஆமா, அத கூட்டு சரின்னு யாரும் சொல்லல. அவருடைய பண்பு வேற, இவருடைய பண்பு வேறங்கிற மாதிரி தான் பலரும் பாக்குறாங்க. நேரு வாஸ் டிஸ்பிளேஸ்ட்.
அந்த டிஸ்மிஸலை பற்றி ஹி வாஸ் டிஸ்மிஸ். இதுவும் உண்மைதான். அதாவது மிஸ்ஸஸ் காந்தி அது எவல்யூஷன் ஆஃப் அ பர்சன் ஒன்று இருக்கு எல்லாருக்குமே. நேருடைய எவல்யூஷன் வந்து அங்கே இதில் வந்து இங்கிலாந்து போய் படிச்சுட்டு வந்த போதே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுதான் இந்தியாவுக்கு சரியானதுன்னு சொல்லி ஒரு தீர்மானமான முடிவோடு அவர் இருந்தார். இப்போ வேல்ஸ் இளவரசருக்கு வந்து வாழ்த்து கூறி பாரதியார் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. காலனி அடிமை சார், காலனி அடிமைன்னு சொல்லிடலாம். பாரதியார் வந்து கரும்பு தோட்டத்திலே எங்க மக்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு பாடினா இந்துத்துவவாதின்னு சொல்லிடலாம். ஆனால் ஹி வாஸ் எவால்விங். கடைசி இது பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் நினைவகற்றாதுன்னு எட்டயபுரத்துல பிறந்தவன், செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதுநிலைன்னு சொல்லி தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் மகனாக தன்னை ஏற்றுக்கொண்டவன். அடுத்து வந்து பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் நினைவகற்றாதுன்னு நான் பாரத புதல்வன் என்று உணர்ந்தவன். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாடியதன் மூலம் அனிமேட் இன்னனிமேட் எல்லாவற்றிற்குமே நாம் கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்க வேண்டும் என்று உணர்ந்த, பேருண்மையை உணர்ந்த தத்துவவாதியாக மாறியவன். இதுதான உண்மை. அது மாதிரி மிஸ்ஸஸ் காந்தி அந்நேரம் வந்து அப்படி இருந்தாங்க. ஷி வாஸ் சரௌண்டட். இவரும் ராஜீவ் காந்தி வந்து ஹி வாஸ் சரௌண்டட் பை சம் ஃபோர்ஸஸ். அவங்க எல்லாம் வந்து இதை வந்து ரிசர்வேஷன் டு ஓபிசியை எதிர்த்தாங்க. பார்லிமெண்ட்ல அவரே ரிசர்வேஷன் ஓபிசியை எதிர்த்தான் பேசினாரு. இன்னைக்கு இருந்தாருன்னா ராகுல் காந்தி சொல்றத அவர் ஆமோதிச்சிருப்பாரு. அதனால இது வந்து ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ். மிஸ்ஸஸ் காந்திக்கு அந்த நேரத்தில் வந்து ஷி வாஸ் சரௌண்டட் பை எலிமெண்ட்ஸ் விச் டிமாண்டட் த டிஸ்மிசல் ஆஃப் சிபிஎம் கவர்மெண்ட். அவங்க பண்ணாங்க. ஸோ ஆனால் நீங்கள் சரியாக சொன்னீங்க, அவங்க பண்ணதுனால நேரு அதை சப்போர்ட் பண்ணவும் இல்லை. இது டபுள் ஆக்டிங் கிடையாது. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ இது இல்லை நான் கொஞ்சிற மாதிரி கொஞ்சிறேன், நீ அடிக்க வேண்டியது அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கல, சொல்லலை. இட்ஸ் அ ஃபேக்ட். ஆனால் நீங்கள் நேருவுக்கு அந்த சலுகையை கொடுக்குறீங்க, மிஸ்ஸஸ் காந்திக்கு அந்த சலுகையை கொடுக்குறீங்க, மோடி ஷாவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க சார்? ஏன்னா நேரு செயல்ல வந்து தன்னை ஜனநாயகவாதியாக திரும்ப திரும்ப நிரூபித்தார். அவங்க வந்து சிபிஎம் கவர்மெண்ட் வந்துருச்சுங்கிறதுனால அங்க ஸ்டேட்டுக்கு சென்ட்ரல் இருந்து கொடுக்க வேண்டிய போர்ஷன் அவர் கட் பண்ணல. எது நியாயமோ அது அளிக்கப்பட்டு விட்டது. அதுல கட் பண்ணவே. மிஸ்ஸஸ் காந்தியும் நான்லாம் டெப்டி செக்ரட்டரியா இருந்த போது ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி கூட கேட்டதில்லை சார். ஃபார்முலா இருந்துச்சு, அந்த ஃபார்முலா படி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். யாருமே அதை எதிர்த்து எதுவுமே செய்யல. இதுக்கு வந்து இவங்களோட ரொம்ப நல்ல உறவுல இருந்தாங்க ஜெயலலிதா கூட. அந்த நேரத்தில் வந்து இவர் சீதாராம் கேசரி வந்து வெல்ஃபேர் மினிஸ்டர் இருந்தாரு. எங்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் வந்து சரியாக பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோமோ அத்தனை பேருக்கும் இவர் அமைச்சர் லெவல்ல வந்து நாங்கள் கடிதம் எழுத வச்சோம். அப்ப இவர் சீதாராம் கேசரி ரொம்ப ஷுரூடு, தங்கபாலு கூட சொல்றேன், தங்கபாலு பிஎஸ்ஆ இருந்தேன். அவர் வந்து நம்ம எம்ஓஎஸ்சியில் கையெழுத்து போட்டுருவாருன்னு ஒதுக்கிட்டாரு. இவர் கையெழுத்து போட்டாரு. போட்டதுக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்து அவ்வளவு காட்டமா சொல்லியிருந்திருக்காங்க. இவர் என்கிட்ட வந்து தங்கபாலு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என்னையும் ஏடிஎம்கேயும் பிரிச்சு விடுறதுன்னு சொல்லி திட்டம் போட்டீங்களா அப்படின்னு. என்ன சார் பண்ண அப்படின்னு. இந்த மாதிரி கடிதம் போட்டோம், அந்த அம்மா அவ்வளவு காட்டமா இருக்காங்கன்னாரு. ஏன்னா சார் அப்ப கடிதம் எழுதியிருக்க கூடாதான்னு. நோனோ எழுதத்தான் வேணும், இதுல நம்ம என்ன செய்ய முடியும், உண்மையைத்தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படி இருந்தது அரசுகள் வந்து அந்நியாரம். காங்கிரஸ் அரசு மேல வந்து எனக்கு வந்து பலவிதமான கம்ப்ளைண்ட்ஸ் உண்டு. எந்த அரசு மேலேயும் கம்ப்ளைண்ட் உண்டு. ஆனால் இந்த ஃபெடரலிசம் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த 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 ஃபெடரலிசத்தை அவங்க இதுல வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல குலைக்கல. இட்ஸ் அ ஃபேக்ட். சந்தேகம் இல்லாத உண்மை. பொலிட்டிக்கலா குலைக்க முயற்சி செய்தாங்க, ஆனா ஃபினான்ஷியலா குலைக்கல அப்படின்னு. அதாவது பொலிட்டிக்கலா as a பொலிட்டிக்கல் பார்ட்டி முயற்சி பண்ணாங்க. as a பொலிட்டிக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கலா முயற்சி பண்ணாங்க. ஆனா as a கவர்மெண்ட் அவங்க வந்து they were very fair. இதுதான் உண்மை. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.